உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. முதலில் மேசம். கன குடும்பாதிபதி சுக்கிரன் மிதுனத்தில் சஞ்சரிக்க, ராசியில் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சரிக்க மிகச்சிறந்த யோகம் கிடைக்கிறது. பெண்களால் ஆதாயம் உண்டு. புது வீடு கட்டும் யோகம் உண்டு. 2இல் குரு இருப்பதால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். சந்தோஷம், குதூகலம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் தொழில் வளம் பிரகாசமாக இருக்கும். லாபம் உயரும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது இருப்பது நல்ல அமைப்பு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். திருமண பேச்சு சுமூகமாக முடியும். ராசியில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகரிக்கும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாகும். அதில் சில தேவையற்ற செலவுகளாக இருக்கும். செய்துவிட்டு வருத்தப்படும்படியாக இருக்கும். சந்திராஷ்டமம் 19/6/2024 காலை 10:52 முதல் 21/6/2024 மாலை 6:06 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் தீபமேற்ற வேண்டும். அடுத்தது ரிஷபம். மிதுன ராசியில் புதன் ஆட்சியாக இருப்பது சிறப்பு. அவரோடு ராசிநாதன் சுக்கிரன் சேர்கிறார். அவர் பலம் பெற்றிருப்பதால் சுகவாழ்வு அதிகரிக்கும். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். உறவு முறைக்குள் இருந்த பகை மாறும். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் மூத்த சகோதரர்கள் உதவி கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். புதனும் சுக்கிரனும் இணைந்து 2ஆம் ராசியில் இருப்பது நல்ல யோகமாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். விலகிச் சென்றவர்கள் வந்து சேருவார்கள். புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். இடம் வாங்குவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது முதலிய எண்ணங்கள் பூர்த்தியாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சூரியனும் புதனும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஜன்மகுரு இருப்பதால் அவ்வப்பொழுது குழப்பங்கள் தலைதூக்கும். 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் மூலம் மனக்கலக்கங்கள் உண்டு. சந்திராஷ்டமம் 21/6/2024 மாலை 6:07 முதல் 23/6/2024 இரவு 10:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் ராசியிலே இருப்பது சிறப்பு. 3ஆம் வீட்டுக்குரிய சூரிய பகவான் இவ்வாரம் மிதுன ராசிக்குள் நுழைந்து சுக்கிரனோடு இணைகின்றார். சுபகிரகமான சுக்கிரன் ராசிக்குள் நுழைவதால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும். பணி மாறுதல்கள் உண்டு. ஆனால் அவை சந்தோஷமாகவே இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஆலய வழிபாட்டுக்கு ஏற்ற வாரம் இது. செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எந்த பிரச்சனையையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களால் நன்மை உண்டாகும். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். வெளிநாடு போகும் வாய்ப்புகளும் உருவாகும். ராசியில் புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் மனக்குழப்பம் உண்டாகும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாருடன் கருத்து வேற்றுமைகள் உருவாகலாம். உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பரிகாரம்: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். அடுத்தது கடகம். சுக்கிரன் லாபாதிபதியாகி ராசிக்கு 12இல் இருந்தாலும் சுகம் உண்டு. புதிய பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபகாரியங்களில் உள்ள தடைகள் நீங்கும். குரு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். 3ஆம் இடத்தில் கேது பலமாக இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களின் மூலம் லாபம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்கள் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் பகை விலகும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் விரும்பாத பிரச்சனைகள் வந்து நிற்கும். வாக்குவாதங்கள் மூலமும் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. மன அமைதி கெடுக்கும்படியான காரியங்களை செய்ய வேண்டாம். பரிகாரம்: அஷ்டமச்சனி என்பதால் சனிக்கிழமை
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் இணைந்துள்ளார். ராசிக்கு 3 புதன் 10க்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வருவதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், வருமானம் உயரும், வியாபாரம் வெற்றி நடைபோடும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும், காரிய தடைகள் விலகும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும், மனை நிலங்கள் முதலியவற்றில் லாபம் உண்டு. சூரியன் புதனும் காரிய வெற்றியை தரும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார். முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சகோதரர்களுக்குள் கருத்து வேற்றுமை வரலாம். 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் புதிய தொழில் முயற்சிகளை ஒத்திவைக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பங்குதாரர்களுடன் கருத்து வேற்றுமைகள் வரலாம். நண்பர்கள் மூலமாக சில தொல்லைகள் உண்டாகலாம். ராகு 8ஆம் ராசியில் இருப்பதால் உடல் நலம் அவ்வப்பொழுது பாதிக்கப்படும், கவனம் தேவை. பரிகாரம்: பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். பசுக்களுக்கு உணவளியுங்கள். உங்களது அனைத்து பாரமும் குறையும். அடுத்தது கன்னி. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க அங்கே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். நண்பராகிய அதிபதியான சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல தொழில் வாய்ப்புகளை தரும். தனவரவு அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அஷ்டம ராசியில் செவ்வாய் இருப்பதையும் 7ஆம் ராசியில் ராகு இருப்பதையும் மறந்துவிட வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். ராசிக்குள் கேது இருப்பதால் மனக்குழப்பங்கள் எட்டி பார்க்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத வாதங்கள் உருவாகும். உறவினர்களிடம் எச்சரிக்கை தேவை. அறியாமல் செய்யும் காரியம் குடும்பத்தில் அமைதி இழக்கச் செய்யும். பரிகாரம்: சனிக்கிழமை காகத்திற்கு சாதம் வையுங்கள். எதிர்காரியங்களை எக்காரணத்தை கொண்டும் மறக்க வேண்டாம். அடுத்தது துலாம். இதுவரை அஷ்டமத்தில் இருந்த ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் பாகியநாதனான புதனோடு இணைவது நல்ல அமைப்பு. நினைத்தது நிறைவேறும். நிதி நெருக்கடிகள் தீரும். வருமானம் உயர வழிகள் பிறக்கும். வியாபாரம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். சுபகாரியங்கள் நிச்சயமாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டு. வியாபாரம், தொழில் அபிவிருத்தி மற்றும் கலைஞர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். ராசிக்கு 6இல் ராகு பகவான் இருப்பதால் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். வேலை இருந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் தம்பதியிடம் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் சகோதரர்கள் விட்டு கொடுத்திருப்பது நல்லது. சூரியன் பலவீனம் இருப்பதால் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 16/6/2024 முதல் 19/6/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு தீபமேற்றி வைக்கவும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 6இல் ஆட்சி பெற்றிருக்கின்றார். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு விதத்தில் நன்மை தரும் அமைப்புதான். காரணம், 12ஆம் இடத்து சுக்கிரன் 8இல் மறைவது நல்லதுதான். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் பலிதமாகும். புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் கிடைத்து வருமானம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கேது 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். பெண்களால் நன்மை உண்டாகும். சூரியன் 8ஆம் இடத்தில் பலம் குறைந்திருப்பதால் வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புண்டு. தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. 5இல் ராகு இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாவதில் பின்னடைவு உண்டு. பொறுமை வேண்டும். 19/6/2024 முதல் 21/6/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஒரு விதத்தில் அவருடைய கேந்திராதிபதி தோஷம் குறைகிறது என்பதால் சில நன்மைகள் உண்டு. மிதுன ராசிக்குள் சுக்கிரன் செல்கிறார். சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு. புதன் 7ஆம் ராசியில் இருப்பதால் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புண்டு. கூடுதல் வேலைகளின் மூலமாக வருமானம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புண்டு. 6ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் புதிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். கடன் வாங்க வேண்டாம்.
4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வீடு, மனை, நிலங்கள் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் பிடிவாதத்தை அதிகரிக்கும். விட்டு பிடித்து சென்றால் நல்லது. 21/6/2024 முதல் 23/6/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திரர் ஆலயத்துக்கு செல்லுங்கள். அடுத்தது மகரம். ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும். சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் படிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். தந்தை மற்றும் அவர் சார்ந்த உறவுகள் கை கொடுக்கும். 5 புதனுக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷம் உண்டு. அவர்களுக்காக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்புண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் வீடு, வாசல் முதலிய இடங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கேது மனக்குழப்பம் தருவார். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் குடும்ப உறவுகளுக்குள் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பிறரை நம்பி ஏமாற வேண்டாம். பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது கும்பம். ராசியில் ராசிநாதன் சனி ஆட்சி பெற்றிருக்கின்றார். 4ஆம் இடத்தில் உள்ள குரு உங்கள் விரயஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். வியாபாரம், உத்தியோகம், வருமானம் முதலிய விஷயங்கள் ஏற்றத்தாழ்வின்றி சீராக இருக்கும். பெட்ரோல் வழியில் ஆதரவு உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி பலிக்கும். திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு புதிய வீடுகள் வாங்கும் யோகமும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தம்பதிகளில் கருத்து வேறுபாடு மறையும். ஆடம்பர செலவுகளால் அதிக விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தவும். தேவையில்லாத இடத்தில் கடன்களை வாங்காதீர்கள். 2ஆம் இடத்து ராகு என்பதால் எதையும் நிதானித்து செய்ய வேண்டும். ஜென்மசனி என்பதால் ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து செய்ய வேண்டும். பரிகாரம்: அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாகவே விளையும். அடுத்தது மீனம். ராசிநாதன் குரு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திலிருந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். எனவே அவருடைய பார்வை சிறப்பு பல விதமான நன்மைகளை தரும். மற்ற கிரக துன்பங்களை குறைக்கும். சுக்கிரன் பலம் பெற்று 4ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய பதவிகள், அதிகாரம் கிடைக்கும். சுக்கிரன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் காலத்தில் வீடு, மனை இவற்றில் சில பிரச்சனைகள் வரலாம். வார்த்தைகளை 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் அடிக்கடி உங்களுக்கு முன்கோபம் வந்துவிடும். வார்த்தைகளை வீசி விடுவீர்கள். கவனம் வேண்டும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஜாக்கிரதையாக செலவு செய்ய வேண்டும். ராசிக்குள் ராகு இருப்பதால் எண்ணங்கள் பெரிதாக இருக்கும். ஆனால் அவைகள் ஏமாற்றத்தை தரும் என்பதால் எதிலும் இப்போதைக்கு ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமம் 17/6/2024 காலை 12:22 முதல் 19/6/2024 காலை 10:51 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று நாக பிரதிஷ்டை உள்ள ஆலயத்துக்கு சென்று வணங்கி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.